உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு எமது உளமார்ந்த நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. இனி பிரான்ஸ் செய்திகள். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவானமை பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளின் நெருக்கமான ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன், ஜெர்மனி நாட்டின் சான்சலர் ஆலாஃப் சோல்ஸ் ஆகியோர் ட்ரம்பின் 2வது பதவிக்காலம் ஐரோப்பாவுக்கு எப்படி இருக்கும் என்று விவாதித்துள்ளனர். இதில் 2 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஜெர்மனி சான்சலர் ஆலாஃப் ஸ்கோல்ஸ், பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் ஆகியோர் புதன்கிழமை காலை தொலைபேசி வழியாக பேசியுள்ளனர். 2 நாட்டு தலைவர்களும் எதிர்காலத்தில் மேலும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றுவதாக உறுதியளித்ததாக ஜெர்மனி அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனில் ரஷ்யாவின் போரை ட்ரம்ப் எவ்வாறு அணுகுவார் என்பது தெரியவில்லை. இருப்பினும் அவர் தனது முன்னோடியான அதிபர் ஜோ பைடனை விட கீவுடன் மிகவும் குறைவான நட்பாகவே இருப்பார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யா உக்ரைன் நேட்டோ பிரச்சாரத்தின் பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை ஒரு நாளில் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று ட்ரம்ப் பலமுறை கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதன் விவரத்தை வழங்குவதற்கு ட்ரம்ப் மறுத்திருக்கிறார். ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவர்கள் இருவரால் மே மாதம் எழுதப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா தனது ஆயுத விநியோகத்தை தொடர வேண்டும், ஆனால் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் நுழைவதற்கு கீவ் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ட்ரம்பின் ஜனநாயக எதிர்ப்பாளர்கள் அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இணக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அவரது அணுகுமுறை உக்ரைனுக்காக சரணடைவதற்கு சமம் என்றும் ஐரோப்பா முழுவதையும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் கூறுகிறார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் அமெரிக்க வளங்களின் வடிகாலை தடுப்பதும் தான் தனது முன்னுரிமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபர் தெரிவு தொடர்பாக பாங் டு பிரான்ஸ் தலைவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ட்ரம்பின் வெற்றி உலக பொருளாதாரத்திற்கான அபாயங்களை அதிகரிக்கிறது என்று பாங் டு பிரான்ஸ் தலைவர் கூறியுள்ளார். தற்போது தொழில்நுட்ப பின்தங்கிய நிலை, அரசியல் பிளவுகளை சமாளிக்கும் ஐரோப்பாவுக்கு அமெரிக்க தேர்தல் ஒரு விழிப்பூட்டல் என்று பிரான்சுவா வில்ரோய் து கல்க் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி உலக பொருளாதாரத்திற்கு ஆபத்துக்களை அதிகரிக்கிறது என்று பாங் டு பிரான்ஸ் தலைவர் நவம்பர் 6ஆம் தேதி புதன்கிழமை அன்று கூறியமை பரவலாக ஊடகங்களில் இடம் பிடித்துள்ளன. ட்ரம்பின் 2வது பதவிக்காலம் அதிக பாதுகாப்பு வாதத்தை கொண்டுவரும் மற்றும் அமெரிக்க நிதிநிலை பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்று தென்கிழக்கு பிரான்சின் லியோனில் நடைபெற்ற மாநாட்டில் வில்ரோய் து கல்க் கூறியுள்ளார். 20 நாடுகளின் யூரோ பகுதிக்கான பணவியல் கொள்கையை அமைக்கும் ஐரோப்பிய மத்திய வங்கியின் ஆளும் குழுவின் உறுப்பினரான இவர் பாதுகாப்பு வாதம் மற்றும் பட்ஜெட் பற்றாக்குறை இரண்டும்
உலக பொருளாதாரத்திற்கான அபாயங்களை அதிகரிக்கிறது, ஐரோப்பாவை மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியத்தை அதிகரித்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். ஆங்கில கால்வாய் வழியான மனித கடத்தல்காரர்களுக்கு பிரான்ஸ் நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கியுள்ளது. சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ஆங்கில கால்வாய் வழியாக ஆபத்து நிறைந்த பயணங்கள் மூலம் மனிதர்களை கடத்தும் கடத்தல்காரர்களின் பரந்த வலை அமைப்பின் 18 உறுப்பினர்களுக்கு 15 ஆண்டுகள் வரையான சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2020 முதல் 2022 வரை பிரான்சின் வடக்கில் இருந்து இங்கிலாந்திற்கு சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கடத்தும் கடத்தல்கார வலை அமைப்பு பெருமளவில் கட்டுப்பாட்டை கொண்டிருந்தமை விசாரணையின் பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. மனித கடத்தல்காரர்கள் இறந்தவர்களின் வியாபாரிகள் என்று வழக்கு தொடுநர்களால் விளிக்கப்பட்டனர். ஈராக், குர்திஸ் நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர்களான 18 பேருக்கு லீல் நீதிமன்றம் நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்துள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட ரகசிய மனித கடத்தல்களை இந்த கும்பல் ஏற்பாடு செய்ததாக சந்தேகிக்கப்படுவதாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரெஞ்சு நீதிமன்ற விசாரணையில் இந்த வலை அமைப்பின் முக்கிய நபரான இங்கிலாந்தில் குடியேறியவர்களில் ஒருவரான 26 வயது ஈராக்கியர் மிர்கான் ரசூலுக்கு மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவருக்கு பிரெஞ்சு பிரதேசத்தில் நிரந்தர தடையும் விதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் உட்பட 17 பேருக்கு 12 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1,50,000 யூரோ வரை அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பிரெஞ்சு பிரதேசத்தில் நிரந்தர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றவாளிகள் மேன்முறையீடு செய்ய 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில கால்வாயை கடக்கும் காற்றூதப்பட்ட ஒரு படகின் பயணத்திற்கு 1 லட்சம் யூரோ கடத்தல்காரர்களால் அறவிடப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. யூரோபோல், யூரோஜஸ்ட் ஏஜென்சிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து நடத்திய நடவடிக்கைகளின் பொழுது 50க்கும் மேற்பட்ட தேடல்கள், 1200 லைஃப் ஜாக்கெட்டுகள், ஏறத்தாழ 150 ஊதப்பட்ட படகுகள் மற்றும் 50 படகு என்ஜின்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆங்கில கால்வாயில் 50க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீட்கப்பட்டுள்ளனர். 2 சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்று கருதப்படும் ஒரு குழு டோவருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆங்கில கால்வாயில் 50க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீட்கப்பட்டதை அடுத்து கடலில் தத்தளித்த 2 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. திங்கட்கிழமை நள்ளிரவு தாண்டி செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை வடக்கு பிரான்சின் கடற்கரையில் இயந்திர கோளாறு காரணமாக படகு ஒன்று சிக்கியதை அடுத்து மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. 51 பேர் மீட்கப்பட்டு பூலோனில் உள்ள கடற்பகுதியில் இறக்கிவிடப்பட்டனர். அங்கு அவர்கள்
அவசர சேவைகளால் கவனிக்கப்பட்டார்கள் என்று பிரெஞ்சு கடல்சார் மாகாணத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் செவ்வாயன்று கலே கடற்கரையில் ஒரு சடலம் மிதந்ததாக பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மொத்தம் 2 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு கால்வாயை கடக்க முயன்ற பொழுது இறந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்வடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூ பெடோனே, பாரிஸ் 10, லாஷப்பல். பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லாஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. பாரிஸ் டோஃபா பல்கலைக்கழக மாணவி பிலிப்பீன் கொலையின் சந்தேக நபர் பிரான்சுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். மொரோக்கோ நாட்டை பூர்வீகமாக கொண்ட தாகா ஓ மீது கொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு விசாரணைக்கு முன்னைய தடுப்பு காவலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இவர் நவம்பர் 6ஆம் தேதி புதன்கிழமை காலை பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவர் மீது கொலை மற்றும் பலாத்காரம் செய்ததாக மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிலிப்பீன் கொலையில் முக்கிய சந்தேக நபரான தஹா ஓ நவம்பர் 6 புதன்கிழமை அன்று மற்றொரு குற்றத்துடன் கொலை செய்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டார். இது அவரை ஆயுள் கால சிறை தண்டனைக்கு உள்ளாக்குகிறது. அவர் முன் விசாரணை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலையில் இருந்த தாகா பிலிப்பீன் கொல்லப்பட்ட 4 நாட்களுக்கு பின்னர் ஜெனீவாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். பாரிஸ் டோஃபா பல்கலைக்கழகத்தின் மாணவி 19 வயது பிலிப்பீனின் உயிரற்ற உடல் மேற்கு பாரிஸில் இருக்கும் புவாது பூலோனில் புதைக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 21ஆம் திகதி கண்டெடுக்கப்பட்டது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லாஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லாஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்